என் அன்பார்ந்தவர்களே, உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் இந்த தொடர் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான வெரி இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பெண்களுக்கு பலவிதமான உரிமைகள் கொடுத்துருக்குது சட்டம். அந்த உரிமைகளை யூஸ் பண்ணிக்கணும், மிஸ்யூஸ் பண்ணிக்கலாமான்றது ஒரு கேள்வி வருது. அதை பற்றி ஒரு கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வெளிநாடுகளில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்று உண்டு. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்துக்காமைய குடும்பம் நடத்தலாம். அது நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அண்மையில் அதிகமாக வந்துட்டுருக்கு. இதை பச்சையாக சொல்லப்போனால் கீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இஃப் தே ஆர் இன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அந்த பெண்மணிக்கு அந்த ஆணுண்டேருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா? இதுதான் கேள்வி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுப்ரீம் கோர்ட் கேஸு. அந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தனக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாதாடி பெற்றார்ன்றது தான் பேச போகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். வேலுசாமி வர்சஸ் பச்சையம்மாள் என்றது கேஸ். இது 2010 சுப்ரீம் கோர்ட்டு இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. என்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, வேலுசாமி அவர் 1980 லக்ஷ்மி அப்படின்றவங்களோட மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1986 பச்சையம்மாள் என்ற பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறார். அவர் வீக்கெண்டுக்கு அவங்க வீட்டுக்கு போவார், தங்குவார். இது மாதிரி ஒரு 3.5 வருஷம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. 3.5 இயர்ஸ் கழித்து அவர் அங்கே போகிறத விட்டுறாரு. சொந்த ஊருக்கே வந்துடுறாரு கோயம்புத்தூரில். அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர். 2001 இந்த பச்சையம்மாள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவர் என்னோட 3 வருஷம் குடும்பம் நடத்தினார், எங்களுக்கு ஒரு குழந்தையே உண்டு, அந்த குழந்தை படிக்கிறா, எனக்கு அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அந்த ஃபேமிலி கோர்ட் விசாரித்து அந்த அம்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருது. அம்மா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவரை அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாரு. ஃபேமிலி கோர்ட்டு 2004 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. ஹைகோர்ட்டு 2009 அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உறுதிப்படுத்துது. இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பெஞ்ச் டிசிஷன், 2 ஜட்ஜு இருக்க டிசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு மெயின்டெனன்ஸ். அது 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த முதல் மேரேஜ் 1980 மேரேஜ் இஸ் ஸ்டில் வேலிட். இவர் என்ன செய்கிறாரு, அந்த முதல் மேரேஜுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணுறாரு. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோகிராஃபு, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. லக்ஷ்மி என்றவர்களோட 1980 இவருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் cannot be equal to a married relationship. 4 கண்டிஷன் போடுறாங்க. அந்த 4 கண்டிஷன் என்னென்ன? ஒன்று, மியூச்சுவல் ப்ரெசன்டேஷன், அதாவது வெளி உலகத்திற்கு இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக they should have presented themselves. நம்பர் 2, லீகல் எலிஜிபிலிட்டி, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கணும். 3வது, வாலண்டரி கோஹாபிட்டேஷன் ஃபார் அ சிக்னிஃபிகண்ட் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் 4வது, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு. இந்த 4ல் என்ன சொல்கிறாங்க, மியூச்சுவல் ப்ரெசன்டேஷன், வீக்கெண்டுக்கு போயிட்டு வருது வேறு, அவங்களோடையே இருந்து கொடுத்தனம் பண்ணுறது வேறு. ஸோ அவங்களோடையே இருந்து கொடுத்தனம் பண்ணியிருக்கணும். உலகத்திற்கு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். 2வது, லீகல் எலிஜிபிலிட்டி, முந்தின மேரேஜ் ஃபோர்ஸில் இருக்கும்பொழுது இவங்களால மீண்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால் she is not eligible for maintenance under section 125 of the CRPC. 3வது, voluntary cohabitation for a significant period of time, ஒரே வீட்டில் இருந்திருக்கணும். இவர் வீக்கெண்டு தான் அங்கே போவார். ஸோ அதுலேயும் ப்ராப்ளம். 4வது, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு, ஒரே வீட்டில் தங்கியிருக்கணும். இவர் ஒரே வீட்டில் இவங்க 2 பேரும் தங்கலை. இந்த 4 காரணங்களுக்குனால இந்த
மெயின்டெனன்ஸ் நாட் எலிஜிபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அது மட்டுமல்ல, இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, முதல் ஒய்ஃப் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்கள பார்ட்டியாகவே சேர்க்காம அவங்கள விசாரிக்கவே இல்லை. நெய்தர் இன் தி ஃபேமிலி கோர்ட் நாட் இன் தி ஹை கோர்ட். எனவே சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை மீண்டும் லோவர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு இந்த முதல் மேரேஜ் வித் லக்ஷ்மியை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எதனால் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு தங்களுடைய உரிமை என்ன, சட்டம் என்ன சொல்கிறது தெளிவு இருக்கணுன்றதுக்காக இதை போட்டுட்டு வரேன். இந்த வீடியோ சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதீங்க. வானமே இல்லை அறக்கட்டளை மூலமாக அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களான்னா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.